அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது 63 நாயன்மார்களில் ஒருவரான முனையடுவார் நாயனார் அவர்களின் வரலாறாகும். இவர் வளமான சோழ நாட்டில் திருநீடூர் என்னும் ஊரில் வேளாளர் குலத்தில் அவதரித்தவர். தற்போது இந்த திருநீடூர் மயிலாடுதுறைக்கு அருகே இருக்கின்றது. பண்டைய காலத்தில் இவர் வீரத்தில் சிறந்து விளங்கினார். தன்னோடு பல வீரர்களையும் சேர்த்து கொண்டு சிறிய படையை உருவாக்கி அதற்கு தலைமை தாங்கினார். போர்க்காலங்களில் எந்த மன்னர்களுக்கிடையே போர் நிகழும் காலகட்டத்தில் எந்த மன்னர் இவரின் உதவியை நாடி வருகின்றார்களோ அவரோடு சேர்ந்து போர் செய்து உதவி நாடிய மன்னனுக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்வார். போரில் வென்ற மன்னனும் தனக்கு உதவிய படையுடைய இந்த பெரும் வீரனுக்கு பல பரிசுகளையும் பொன்னையும் பொருளையும் வழங்கி சிறப்பித்தனர். இந்த வழக்கம் தொன்று தொட்டு உள்ள வழக்கமாகும். பல உயிர்களை கொல்லக்கூடிய போர் தொழிலை செய்தாலும் முனையடுவார் சிவபெருமானிடமும் அவரது அடியார்களிடமும் பேரன்பினை கொண்டிருந்தார். அதனால் போர் தொழிலால் கிடைத்த பொருட்கள் முழுவதையும் சிவனடியார்களுக்கும் சிவ தொண்டுகள் புரிவதற்கும் சிவாலயங்களை எழுப்புவதற்கும் புனர் அமைப்பதற்கும் பயன்படுத்தினார். சிவனடியார்களை வரவேற்று அறுசுவை உணவளித்து அவர்கள் வேண்டுபவற்றை முகம் சுளிக்காது வழங்கி திருத்தொண்டுகள் பல புரிந்து இன்புற்றார். போர் முனையில் எதிரிகளை அழிப்பதை தொழிலாக கொண்டிருந்ததால் இவரின் இயற்பெயர் மறைந்து முனையடுவார் என்று அழைக்கப்பட்டார். இதில் முனை என்பது போர் முனையை குறைக்கும் சொல்லாகும். போரிட்டு வந்த ஊதியத்தால் சிவனடியார்களுக்கும் சிவாலயத்திற்கும் தொண்டுகள் பல செய்தமையால் ஈசன் திருவடி பேறு பெற்று சிவபுரம் சார்ந்தார். முனையடுவார் 63 நாயன்மார்களில் ஒருவராக வைக்கப்படும் சிறப்பினையும் சிவனது அருளால் பெற்றார். இவரது கதையின் மூலம் உள்ள கருத்து: போர் புரியும் முன் நிதியை பார்க்காது நீதியை பார்த்து போர் புரிந்த முனையடுவாரின் செயல் ஆராயத்தக்கது. பணம் சம்பாதிப்பது பெரிதல்ல, அந்த செல்வத்தை நல்வழியில் பெற வேண்டும். இதனை சொல்வது எளிது, கடைபிடித்து வாழ்வது மிக கடினமாகும். வயல்வெளியில் எலி ஒன்று நெற்கதிரை தனது வாயால் பற்றி அந்த வயல்வெளியில் உள்ள வலைக்குள் எடுத்து செல்வதை ஒரு விவசாயி பார்த்தார். அந்த விவசாயி, நாம் நாளை இந்த வயலை உழப்போகிறோம், இது தெரியாமல் இந்த முட்டாள் எலி இந்த நெற்கதிரை பதுக்கி வைக்கிறதே என நினைத்து சிரித்தான். அதுபோலத்தான் நமக்கு எந்நேரமும் மரணம் வரும் என்ற உண்மையை ஏற்காமல் அந்த எலி போல் பணத்தை சேர்த்து கொண்டே இருக்கின்றோம். முனையடியார் நாயனாருக்கு திருநீடூர் பெருமான் பேரருளால் பொன்னும் பொருளும் புகழும் சேர்ந்தது. அத்தனையும் ஆண்டவனுக்கும் அடியவருக்கும் செலவிட்டார். உலகில் பல்லாண்டு காலம் சிவத்தொண்டு புரிந்து வாழ்ந்தார். அன்னாரின் குரு பூஜை பங்குனி மாதம் பூச நட்சத்திரத்தில் அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. முனையடுவார் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. அம்மையப்பன் மலரடிகள் போற்றி போற்றி.